இன்னொரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, ரெவரண்ட் பால் ஜான் இஸ் வித் அஸ். கரங்களை தட்டி அவர் வரவேற்கலாமா? இவர் போன செவ்வாய்க்கிழமை வந்தார். இந்த வருகிற வியாழக்கிழமை திரும்புகின்றார். தேவனுடைய வார்த்தையை கொடுக்க இருக்கின்றார். காலேப் சொன்ன மாதிரி God is doing something miraculous thing in this place, and you are going to witness it. You are going to see that what he's going to do. God bless you. Let's hear Reverend Paul John with the help of Paul Gunsilan. Amen. Praise the Lord. Praise the Lord. It's wonderful to be back in Chennai and in our church. சென்னையில் இருப்பது, நம்முடைய சபையில் இருப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. I bring greetings to you all from our church back in Sweden. ஸ்வீடனில் இருக்கக்கூடிய எங்களுடைய சபையிலிருந்து உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். My wife, என்னுடைய மனைவியிடமிருந்து என்னுடைய மனைவியிடமிருந்து மற்றும் yes. Okay. Now that I hear myself, I'm sure that you can also hear me. நான் பேசுறது எனக்கே கேட்குதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கும் கேட்குதுன்னு நினைக்கிறேன். So I bring greetings to you from my wife, from all our children. என்னுடைய மனைவியிடமிருந்தும் என்னுடைய பிள்ளைகள் அனைவரிடமிருந்தும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். Last time when I came here, I was the father of 3 children. போன முறை நான் வந்தப்ப 3 பிள்ளைகளுக்கு தகப்பன் நான். That was in February. அது பிப்ரவரி மாதத்தில். But today I come here, I'm the father of 4 children. இன்று நான் வந்திருப்பது 4 பிள்ளைகளுக்கு தகப்பனாக. And our son is Noah. Our son Noah is 7 months old. என்னுடைய மகன் நோவா 7 மாதம் ஆகிறது. And he is doing well. அவன் நன்றாக இருக்கிறான். I thought I'll show some pictures, but I came a little bit late. அவனை பற்றி படம் காட்டலாம்னு நினச்சேன், ஒரு சில புகைப்படங்கள், ஆனால் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டேன். So maybe I'll show it this evening. இன்று மாலை அதை காண்பிக்கிறேன். So if you have your Bibles, go with me to Isaiah chapter number 9. உங்களிடம் வேதாகமம் இருக்கும் என்றால் Proverbs chapter number 9. Proverbs. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். And Isaiah chapter number 11. ஏசாயா 11ஆம் அதிகாரமும். I will start to read Proverbs chapter number 9 and Isaiah chapter 11. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரமும் ஏசாயா 11ஆம் அதிகாரமும் வாசிக்கிறேன். In Proverbs chapter 9, ஏசாயா நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்திலே I want to read one verse, and that is verse number 10. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன், அது 10வது வசனம். I was thinking, okay, thank you. Okay. Verse 10, Isaiah 9 and verse 10. I will read first and then Paul will read in Tamil. Proverbs 9 and verse 10. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். And Paul will read in Tamil. And the Bible says, the fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். And the knowledge of the Holy One is understanding. பரிசுத்தரின் அறிவே அறிவு. In Isaiah chapter number 11, ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் the Bible says in verse 2, வேதம் சொல்லுகிறது 2வது வசனத்தில், Isaiah chapter 11 and verse 2, ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். the spirit of the Lord shall rest upon him, the spirit of wisdom and understanding, the spirit of counsel and might, the spirit of knowledge and the fear of the Lord. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். His delight is in the fear of the Lord, and he shall not judge by the sight of his eyes. Verse 3.
மூன்றாம் வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமல் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் இருப்பார். This morning I want to attempt to speak a little bit இந்த காலவேளையிலே நான் ஒரு சில விஷயத்தை பேச முயற்சிக்கிறேன். on the fear of God. தேவனுடைய பயத்தை குறித்து. Can someone say amen to that? யாரா ஆமென் சொல்லுவீங்களா அதுக்கு? Let me try this side again. Can someone say amen to that? இந்த பக்கம் பார்க்கலாம். The fear of God. தேவனுக்கு பயப்படும் பயம். If there is something that I notice and I see all over the place where I travel to, but also where I pastor, நான் பயணம் செய்யக்கூடிய எல்லா இடங்களிலும், நான் போதகனாக இருக்கக்கூடிய இடத்திலும் நான் பார்த்த ஒரு விஷயம் is that there is a huge confusion about the fear of God. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து மிகுந்த அல்லது பெரிய குழப்பம் இருக்கிறது. And every year in the month of October and November, the Holy Spirit kind of speaks to me. ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம் பரிசுத்த ஆவியானவர் என்னோட கூட பேசுகிறது போல இருக்கிறது. And he instructs me as to what I am to share in the upcoming year. எனக்கு சொல்லிக் கொடுப்பது பரிசுத்த ஆவியானவர் என்னவென்றால், வரக்கூடிய வருடங்களிலே நான் என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் மக்களுக்கு என்று சொல்லி. Last year, கடந்த வருடம் around about this time, இந்த நேரத்துல தான் the Holy Spirit gave me 4 things. பரிசுத்த ஆவியானவர் 4 விஷயங்களை கொடுத்தார். And everywhere I went, all over, whichever country I was in, நான் எங்கெல்லாம் போனனோ, எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போனனோ, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகணும்னோ, even here, இங்கேயும் கூட I spoke on these 4 things. இந்த 4 விஷயங்களை குறித்து நான் பேசினேன். Knowing God, ஆண்டவர் அறிந்து கொள்வது, finding freedom, சுதந்திரத்தை கண்டுகொள்வது, discovering your purpose, உங்களுடைய நோக்கத்தை கண்டுகொள்வது, and making a difference in your world. உங்களுடைய உலகத்திலே ஒரு வித்தியாசத்தை பார்ப்பது. It is connected with each other. ஒருவரோடு தொடர்புள்ளதாக இருக்கிறது. And this year the Holy Spirit is impressing me to speak on the fear of the Lord. இந்த வருடம் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்துவது என்னவென்றால், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை குறித்து பேசு. So this is my first time I'm doing it here. I usually do it in my church. முதல் முறை இந்த இடத்துல நான் செய்கிறேன். வழக்கமா என்னோட சபையில தான் ஆரம்பிப்பேன். And I'm introducing this because I believe that God is calling us all back to a proper understanding of what it is to fear him. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன என்பதை முழுவதுமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் விரும்புகிறார். அதை நான் முறையாக இங்கு ஆரம்பிக்க விரும்புகிறேன். Touch your neighbor and say, you need to hear this today. உங்களை பக்கத்துல கூட உட்கார்ந்திருக்கிறத தொட்டு சொல்லுங்க, நீங்க இதை கவனிக்கணும் அப்படி சொல்லுங்க. Now turn to another neighbor that looks like a believer and say, you definitely need to hear this today. விசுவாசி மாதிரி பார்க்கிற ஒருத்தரை பார்த்து தொட்டு சொல்லுங்க, நீங்க கண்டிப்பா அதை கவனிக்கணும்னு சொல்லுங்க. Hallelujah. 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 The fear of the Lord is not being afraid of God. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் ஆண்டவருக்கு பயந்து இருப்பது அப்படி அந்த அர்த்தம் கிடையாது. But it is acknowledging that God is supreme above everything and in everything in my life. என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றுக்குள்ளுமாக ஆண்டவரே உயர்ந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். God is the standard by which I am to order my life. என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி முறைப்படுத்திக் கொள்வது என்பதற்கு கர்த்தர் தான் ஒரு நியாயம் அல்லது ஒரு அளவுகோல். If you read the book of Psalms, சங்கீத புத்தகங்களை வாசிங்க, you will see a connection and a correlation between the fear of God and the love of God. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கர்த்தருக்கு கொடுக்கிற அன்பையும் நீங்கள் பார்க்கலாம், தொடர்பை பார்க்கலாம் சங்கீத புத்தகங்களே. Okay, I think I'm going ahead of my own sermon, but let's do it slowly, okay? நான் மெதுவா பேசுறேன். The fear of God கர்த்தருக்கு பயப்படுகிற is the பயம் beginning of wisdom. ஞானத்திற்கு ஆரம்பம். It is that which gives you insight into knowledge. அது அறிவுக்கான புத்தியை தெளிவுபடுத்துகிறது. Without the fear of God, தேவனுடைய பயம் இல்லாமல் everything that you receive from God, தேவனிடமிருந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், there are chances that you will easily misuse them for your own selfish gain. உங்களுடைய சுயநலனுக்காக அதை உபயோகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது.
தவறாக உபயோகப்படுத்துவதற்கு. Now I'm talking to everybody today, including me. நான் இங்க இருக்கக்கூடிய அனைவரிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன், எனக்கும் சேர்த்து. You will misuse what God gives you, thinking that you are the goal to everything God gives you. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற அனைத்தையும் நீங்கள் தவறாக உபயோகப்படுத்தி விடுவீர்கள். Ladies and gentlemen, when we see things in the right light, நாம் காரியங்களை சரியான வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுது we will see things that we have missed. நாம் எதையெல்லாம் இழந்தோம் அப்படின்றதை கண்டுகொள்வோம். And one of the things is, அதுல ஒரு விஷயம் என்னவென்றால், when we disconnect the fear of God தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை அந்த தொடர்பை துண்டித்துக் கொள்வோம் with என்றால், the blessing of God, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலிருந்து தொடர்பை with துண்டித்துக் the கொள்வோம். anointing of God, ஆண்டவருடைய அபிஷேகத்திலிருந்து with துண்டித்துக் the கொள்வோம். gift of God, ஆண்டவருடைய வெகுமதியிலிருந்து with துண்டித்துக் the கொள்வோம். purposes of God, ஆண்டவருடைய நோக்கங்களிலிருந்து துண்டித்துக் கொள்வோம். we misuse everything that God is giving to us. ஆண்டவர் நம் மூலமாக கொடுக்கக்கூடிய அனைத்தையும் நாம் தவறாக உபயோகப்படுத்தி And விடுவோம். when we misuse a thing, அந்த மாதிரி தவறாக உபயோகப்படுத்தும் பொழுது we eventually abuse the thing. அந்த காரியம் ஆண்டவர் கொடுக்கிற காரியத்தை மிகவும் தவறாக பயன்படுத்தக்கூடியதாக And that is மாறிவிடும். exactly what sin is. அதுதான் சரியாக சொல்ல போனால் பாவம். Sin is the misuse of what God has entrusted you with. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை தவறாக உபயோகப்படுத்துவதுதான் பாவமே. Come on, just turn to your neighbor and give them a smile. உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து ஒரு புன்னகை செலுத்துங்க. சரிங்க, அவங்கள பார்த்து பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து. Every time we misuse something, நாம் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒன்றை தவறாக பயன்படுத்தும் பொழுது we sin. பாவம் செய்கிறோம். Hello. இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த மாதிரி பேசுறீங்க, கொஞ்சம் நல்லா வேற மாதிரி பேசுங்க. This is the most positive message I can give today. இன்னைக்கு நான் கொடுக்க மிக சாத்தியமான செய்தி இதுதான். Hello. The fear of God, I found out the fear of the Lord actually is a booster in my life. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நான் கண்டு கொண்டது என்னுடைய வாழ்க்கையில அது என்னுடைய வாழ்க்கைக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடியது. It makes me confident. Hallelujah. அது என்னை தைரியமுள்ள நம்பிக்கையுள்ள மாற்றுகிறது. The fear of God doesn't put me down, it allows me to stand bold. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னை கீழாக தள்ளவில்லை, என்னை நிமிர்ந்து நிற்க செய்கிறது. When I fear the Lord, I can be bold in what God has called me to do. ஆண்டவர் என்னை எதற்காக அழைத்தாரோ அதை செய்வதற்கு நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேன். எப்பொழுது கர்த்தருக்கு பயப்படும் பொழுது. The fear of the Lord is the greatest solution to inferiority. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தாழ்வு மனப்பான்மைக்கு மிகவும் ஒரு பெரிய தீர்வு. Hello. இருக்கீங்களா? Are you with me? என்னோட இருக்கீங்களா? So the fear of God is very important. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மிகவும் முக்கியம். It is getting this knowing that God is supreme. ஆண்டவர் மிக உயர்ந்தவர் என்பதை அறிந்து கொள்வது. Not only supreme and far away, அவர் மிகவும் உயர்ந்தவர் எங்கோ தூரத்தில் இருக்கிறார் மாத்திரமல்ல, but he is supreme and he reigns supreme in every area of our lives. அவர் மிகவும் உயர்ந்தவர், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் அவர் வியாபித்திருக்கிறார், அவர் நம்மை ஆட்கொள்கிறார். God is supreme in my marriage. ஆண்டவர் என்னோட திருமண வாழ்க்கையில் உயர்ந்தவராக இருக்கிறார். God is supreme in my family. ஆண்டவர் என்னோட குடும்ப வாழ்க்கையில உயர்ந்தவராக இருக்கிறார். God is supreme in my ministry. ஆண்டவர் என்னோட ஊழியத்திலே உயர்ந்தவராக God இருக்கிறார். is supreme in my friendship. ஆண்டவர் என்னோட நட்பிலே உயர்ந்தவராக God இருக்கிறார். is supreme in my investments. ஆண்டவர் என்னோட முதலீட்டிலே உயர்ந்தவராக இருக்கிறார். God is supreme in everything that he wants me to do. நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அது எல்லாவற்றிலும் ஆண்டவர் உயர்ந்தவராக இருக்கிறார். God is supreme in how I spend my money. நான் என்னுடைய பணத்தை எப்படி செலவு செய்கிறேனோ அதில் ஆண்டவர் உயர்ந்தவராக இருக்கிறார். God, see the problem is, oh, I gave my tithe, so the rest is mine. நம்ம என்ன பிரச்சனை தெரியுமா? நான் தசமபாகத்தை கொடுத்தேன், மீதி பணம் என்னுடையது. That is the misuse of money. அதுதான் பணத்தை தவறாக பயன்படுத்துவது என்பது. Pastor, can I preach like this in your church? பாஸ்டர், நான் மாதிரி பிரசங்கம் பண்ணலாம் உங்க சபையில? We think sometimes we think, oh yeah, I went to church today. நம்ம சில நேரத்துல நினைக்கிறோம், நான் இன்னைக்கு சபைக்கு போனேன். Going to church has got nothing to do with the fear of God. சபைக்கு போவது என்பது Did you know that the devil comes to church? பிசாசு சபைக்கு வருவான், தெரியுமா உங்களுக்கு? Does he come to your church? Huh? See, going to church is good, but that is not indicative of the fear of God.
சபைக்கு போவது நல்ல காரியம். அது Because வந்து கர்த்தருக்கு பயப்படுவது என்ன சம்பந்தம் கிடையாது. you can come into the church cussing people. நீங்க சபைக்கு வரலாம், மக்களை வந்து சபித்துக் கொண்டு. And you can go out of church cussing people. நீங்க சபையை விட்டு வெளியே போலாம், மக்களை சபித்துக் கொண்டு. Hello. இருக்கீங்களா? And sometimes you're mad at people in the church. Sometimes you're mad at people in the church. சபையிலே ஒரு சில மீது கோபப்பட்டு விடுறோம். No, not in this church, but in Sweden. இந்த சபையில சொல்ல, நான் ஸ்வீடன்ல இருக்க சபையில சொல்றேன். Acknowledging the fact that doesn't change, acknowledging the truth that God is supreme in my life. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்தவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள He வேண்டும். reigns supreme in my life. அவர் என்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்தவராக ஆட்சி செய்து He கொண்டிருக்கிறார். reigns supreme in our life. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் உயர்ந்தவராக He ஆட்சி செய்து reigns கொண்டிருக்கிறார். supreme in what He has called us to do through our church. சபை மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நம்மை அழைத்தாரோ அதில் அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். Is the beginning of what it is to discover the fear of God. இதுதான் ஆரம்பம். என்ன ஆரம்பம்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? Praise the அதை Lord. கண்டுகொள்வது. Let me just throw some things at you today. இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை உங்க மேல நான் The போடுறேன். fear of the Lord will allow you to confess Him in public without any fear of man. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தரை பொதுவான இடத்திலே அறிக்கை செய்ய வைக்கும். எப்படின்னா யாருக்கும் பயப்படாதபடி தைரியமாக அறிக்கை செய்ய வைக்கும். I found out நான் அதை கண்டுகொண்டேன். the best and the most effective way to handle the weaknesses that I experience in my character and life. என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய குணநலங்களை நான் கண்டுகொள்ளக்கூடிய மிகவும் தோல்வியான விஷயங்களை நான் எப்படி அதை சாதிச்சேன் அப்படின்னா, To overcome them அதை வந்து மேற்கொள்ள வேண்டும். எப்படின்னா is by acknowledging that God is King. ஆண்டவர் ராஜாவாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது அப்படி நாம் மேற்கொள்ளலாம். Can I say something? Now, this doesn't really sound good, but it is actually the truth. இது வந்து அவ்வளவு நல்லா இருக்காத மாதிரி இருக்கும், ஆனா இதுதான் உண்மை. I thought Caleb said God wants to take you deeper. காலேப் சொன்னது போல என்னன்னா ஆண்டவர் வந்து ஆழமாக கொண்டு போக விரும்புகிறார். Hello. The day I said yes to Jesus இயேசுவுக்கு நான் ஆம் என்று சொன்ன நாளிலே is the day I said no to myself. அந்த நாள் தான் என்னுடைய சுயத்திற்கு நான் இல்லை என்று சொன்னது. Let me repeat that again. நான் திரும்ப சொல்றேன் பாருங்க. See, but this is easy to preach. இது வந்து பிரசங்கிப்பதற்கு மிகவும் எளிமை. That's why I didn't speak about this for 20 years. 20 வருடங்கள் ஆனாலும் தான் நான் பேசவே இல்லை. See, the day I said yes to Jesus ஆண்டவருக்கு ஆம் என்று சொன்ன நாள்ல is the day I said no to myself. என்னுடைய சுயத்திற்கு நான் இல்லை வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். In every local church, this church is very special, not in this church. இந்த சபை விசேஷமானது ஒவ்வொரு உள்ளூர் சபையிலும் One of the greatest challenges we face மிகப்பெரிய சவால்களில் ஒன்று நாம் சந்திப்பது என்னவென்றால் is not God. It's not God. ஆண்டவர் கிடையாது. It's not God's promises. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் கிடையாது. Some of the greatest challenges we face is நாம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்கள் என்னவென்றால் how do we live life that reflects the King we serve. நாம் ஆராதிக்கக்கூடிய ராஜாவை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறோம்? Hello. இருக்கீங்களா? Oh, no, not in this church, not in this church. இந்த சபையில கிடையாது. Maybe in Caleb's church. Maybe in Jesse's church. கேலே சபையில இருக்கலாம், இல்ல ஜெஸ்ஸியோட சபையில இருக்கலாம். There is always this struggle எப்பவுமே இந்த போராட்டம் இருக்குங்க. where we feel நாம இந்த மாதிரி உணர்றோம். என்ன மாதிரி உணர்றோம்னா that God wants something from us that we are unable to sacrifice to Him. நாம் ஆண்டவருக்கு தியாகமாக கொடுக்க முடியாத ஏதோ ஒன்றை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறான்னு நினைக்கிறோம். That very concept is indicative of the fact
that we have not understood what it is to fear God in our lives. அந்த விஷயம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னவென்று அறியாமல் செய்கிறது. Because we have a wrong concept of fear. ஏனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து தவறான எண்ணம் நமக்கு இருக்கிறது. Our concept of fear is பயம் நம்முடைய அறிந்து கொள்ளுதல் என்னவென்றால் is based on the negative results or the negative aspects that we have met or that we have experienced. நாம் சந்திக்கக்கூடிய நாம் அனுபவித்திருக்கக்கூடிய பிற்போக்கான விளைவுகள் பிற்போக்கான பலன்களை குறித்து தான் நம்முடைய பயமே. ஓ தண்ணி ரொம்ப ஆழம் போ தண்ணிக்குள்ள water is so deep we should not go in. ஓ நாய் பயம் I'm afraid of dog. There's something that we do not know. நாம் தெரிந்து கொள்ளாத ஒரு விஷயம். Fear exists where you do not know what it is. அது என்னவென்று தெரியாமல் இருக்கிறோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் பயம் நிலைத்திருக்கிறது. Let me say it this way. இல்ல இப்படி சொல்றேன் பாருங்க. Fear exists. பயம் நீடிக்கிறது. Fear fills the space பயம் இடத்தை வியாபிக்கிறது. between the known and the unknown. தெரிந்தவைக்கும் தெரியாதவைக்கும் இடையில். Because I do not know how to swim, எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாதுன்ற காரணத்தினால the unknown water எனக்கு தெரியாத தண்ணீர் causes fear. பயத்தை கொண்டு வருகிறது. Based on that experience, அந்த அனுபவத்தை சார்ந்து I interpret every other fear. மற்ற எல்லா காரியங்களையும் நான் புரிந்து கொள்கிறேன். So you cannot fear God நீங்கள் ஆண்டவருக்கு பயப்பட முடியாது. எப்படின்னா in the right relation in the right relational way சரியான உறவின் முறையில without knowing God. ஆண்டவரை அறியாமல். Hello, இருக்கீங்களா? now everybody that knows to swim, நீச்சல் அடிக்க தெரிந்த அனைவரும் they have respect for water. தண்ணி மீது மரியாதை உள்ளவர்கள். They know how the water is. தண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். They are not just I know everything, I just no they know how they know the currents. அவங்களுக்கு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படினு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. They know something about, அதை குறித்து ஏதோ ஒன்று அவங்களுக்கு தெரியும். which gives them a right kind of understanding அவங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அதை கொடுக்கிறது as to how to swim. எப்படி நீச்சல் அடிக்க வேண்டும் என்று. Are you with me? என்னோட இருக்கீங்களா? Are you with me so far? இதுவரைக்கும் என்னோட இருக்கீங்களா? The fear of God, for you to understand what exactly it is and how it works in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன, அது எப்படி வேலை செய்கிறது அப்படினா, you have to get to know God. நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். You got to get to know who Jesus is. இயேசு யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Are you with me so far? இதுவரைக்கும் என்னோட இருக்கீங்களா? Amen. ஆமென். When you know who Jesus is, இயேசு யார் என்று தெரியும் பொழுது you will have a proper understanding of what it is to fear him. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன என்பதை முறையாக கற்றுக்கொள்வீர்கள். And that is the beginning of wisdom. அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். That is the beginning of everything that you will need in your life. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு ஆரம்பமும் அதுதான். A right understanding of the relationship that you have with Jesus will give you a right understanding of what it is to fear him, and that becomes the foundation on which you stand upon and build everything that God has called you to build. இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய சரியான அறிவுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பதை தெரிந்து கொள்ளும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று தெரிந்து கொள்ளும்போது அதுதான் வாழ்க்கையின் அடிப்படையாக இருந்துவிடும். The right fear of God will set you free from every
ஆண்டவருக்கு Spirit of பயப்படுகிற legalism. பயம், சரியான பயம் உங்களை எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கும். Every spirit of legalism. எல்லா முறையான விஷயம் நினைக்கிறேன் பாருங்க, அதுல இருந்து உங்களை விடுதலையாக்கிடும். Every spirit of religious Christian legalism. எல்லா மத சம்பந்தமான முறையான விஷயங்களிலிருந்து வெளியே கொண்டு வந்து விடும். Hello. இருக்கீங்களா? Are you with me so far? நான் சொல்றேன், இது வரைக்கும் இருக்கீங்களா? Are you with me so far? If Jesus, in Isaiah chapter 11, it spoke about the Messiah. ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல மேசியாவை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. And it says the spirit of revelation, all of that will rest upon him. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மீது வந்து இறங்குவார். And in verse 3 he says he will delight in the fear of God. 3ஆம் வசனம் சொல்கிறது கர்த்தருடைய பயத்திலே மகிழ்ந்திருப்பார். Hello. How do you delight in the fear of God? கர்த்தருடைய பயத்திலே எப்படி மகிழ்ந்திருப்பீர்கள்? I'm just throwing this at you so you can go and think about it. நீங்க பதக்கத்து யோசிங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு அது. Your pastor can teach this better than me. என்னை விட மேல உங்க போதக சொல்லி கொடுக்க முடியாது. There is an area, hello, there is an area that we have to discover in God where we delight in his fear, where we are glad to know that he reigns supreme in my life. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே உயர்ந்தவராக வியாபித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும். Especially when the enemy whispers in your ear things that are completely different. விசேஷமாக விரோதியானவன் உங்கள் காதுகளிலே வந்து சொல்லும் பொழுது காரியங்கள் மாறாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, what's going to happen now? Oh, what's going to happen now? இப்ப என்ன நடக்க போதோ தெரியலையே, இப்ப என்ன நடக்க போதோ தெரியலையே. You believed all of that and see what's happened now. நீ அதெல்லாம் நம்பினியே, இப்ப என்ன நடக்குது பாத்தியா? When the enemy whispers his thoughts in your ears, விரோதியானவன் அந்த மாதிரி எண்ணங்களை உங்கள் காதுகளிலே சொல்லும் பொழுது, oh, you made a decision to serve God, but see everything is just going south. நீ பாரு ஆண்டவரை ஆராதிக்க தீர்மானம் எடுத்த, ஆனா காரியங்கள் வந்து எதிர் திசையா போகுது பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, I mean you're 45 years old and you've served God and you don't even have a wife. 45 வருஷம் ஆகுது ஆண்டவர் ஆராதிக்கிற, உனக்கு மனைவி கூட இல்ல. Oh, this is the wrong thing, do something else. இது வந்து தவறான காரியம், வேற என்ன செய் அப்படின்னு சொல்லும் பொழுது, sometimes these kind of things come and fill our ears, our minds. சில நேரங்களில் இந்த மாதிரி காரியங்கள் நம்முடைய காதுகளில் நம்முடைய மனதில் வந்து ரீங்காரம் எடுக்கிறது. And I found in my life என்னுடைய வாழ்க்கையை நான் the best way to overcome all of these இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு மிக சிறந்த வழி is to know that I fear God. என்ன தெரியுமா? நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்பதை அறிந்து கொள்வது. Can I show you a verse? ஒரு வசனம் காமிக்கட்டுமா உங்களுக்கு? May I? சரி, காமிக்கட்டுமா? Okay, Say. look into this. Go to Proverbs 14. நீதிமொழிகள் 14. If this is boring, I really don't care. இது உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா நான் அதை பத்தி கவலைப்படல. Proverbs 14. நீதிமொழிகள் 14. I don't know how it says in Tamil, but in English it says like this. இப்போ தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுகிறது. Verse 27. வசனம் 27. Everybody's reading, very good. எல்லாம் படிக்கிறீங்க, சந்தோஷம். The fear of the Lord is a fountain of life. Hallelujah. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. It is not something that binds you, it sets you free. அது உங்களை கட்டுப்படுத்துவதல்ல, உங்களை விடுதலையாக்குவது. It is a fountain of life. அது வந்து ஜீவ ஊற்று. Hallelujah. Hallelujah. And see what it says. It's a fountain of life. அது என்ன சொல்றது பாருங்க, ஜீவ ஊற்று. To turn away from the snares of death. அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். Hallelujah. Hallelujah. To turn away from the snares of death. மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். To turn away from the trap the enemy is setting in your life. To turn away from the trap the enemy is setting in your life. விரோதியானவன் உங்களுக்கு போடக்கூடிய அந்த இக்கட்டிலிருந்து இருந்து நீங்க வெளியே வர முடியும், வலையில இருந்து வெளியே வர முடியும். While I am at it, let me say this. இத நான் சொல்றேன், ஏன் சொல்றேன் கவனிங்க. Not every promotion is from God. எல்லா உயர்வும் ஆண்டவரிடம் வருவது கிடையாது. It's very quiet in this Methodist church today. இந்த மெத்தடிஸ்ட் சபையில ரொம்ப அமைதியா இருக்கீங்க. In ministry, not every door is an open door from God. ஊழியத்துல திறக்கிற கதவெல்லாம் ஆண்டவரால் திறக்கப்படுற கதவு கிடையாது. இல்ல. Not many people confuse being busy with being effective for God.
பலர் அலுவலாக இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பது என்ன தெரியாத வித்தியாசம் இல்லாம இருக்கிறாங்க. Busyness is not effectiveness. நீங்க மிகவும் அலுவலாக இருக்கிற காரணத்தினால நீங்க மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்ற அர்த்தம் அல்ல. You know, some people say so much and at the end of an hour you wonder what did they say. பலர் பாத்தீங்கன்னா நிறைய பேசுறாங்க, ஆனா முடிவில் என்னதான் சொன்னாங்க அவங்க புரியல. The fear of the Lord will help you turn away from snares. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மரண கண்ணிகளிலிருந்து உங்களை திருப்பும். பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது பாஸ்டர், வெளிநாட்டு போடும் பாஸ்டர், ஆனால் என் ஒய்ஃபை 10 வருஷம் இங்கே விட்டுட்டு போயிடும் பாஸ்டர், என் பசங்களை பார்க்க மாட்டேன் பாஸ்டர், ஆனால் வெளிநாட்டில் போய் நம்மள சம்பாரிச்சு வீடு கட்டி உங்களுக்கு தசமா தரேன் பாஸ்டர். That is not from God. Say that. Okay. That is not from God. இந்த மாதிரி சொல்றது ஆண்டவருடன் வரக்கூடிய காரியம் அல்ல. Everything that splits family is not from God. Everything that splits family is not from God. குடும்பத்தில விரிசலை கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் தேவனிடத்தில் வரக்கூடிய விஷயம் அல்ல. அது எப்படி நீங்க சொல்வீங்க? உங்க கஷ்டம் எனக்கு கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? I don't need to know that, but the fear of the Lord will tell you what it is. கர்த்தருடைய பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன என்பதை நான் சொல்ல முடியும். Many young people, they are slaves to their jobs than what they are to Christ. பல வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வேலைக்கு அடிமையாக இருக்கிறார்கள், ஆண்டவருக்கு அடிமையாக இருப்பதை விட்டுவிட்டு. Oh, they work till 11 o'clock at night. இரவு 11 மணி வரைக்கும் வேலை செய்யறாங்க. Oh, they have their mother take care of their children. அம்மா பிள்ளைகளை பாத்துக்கறாங்க. The father takes care of the cooking. அம்மா சமையல் பாத்துக்கறாங்க. And the brother takes care of the transportation. தம்பி அண்ணன் கொண்டு போய் விடுறதும் கூட்டிட்டு வரதும் பாத்துக்கறாரு. But they never come to church on time. ஆனா சபைக்கு நேரத்துக்கு வரது கிடையாது. They never come to church on time. சபைக்கு நேரத்துக்கு வருவது கிடையாது. That, my friend, is not Paul John being mad. That, my friend, is Paul John talking from experience. That is a snare of death. அது பால் ஜான் உங்க மேல கோபப்படுறதா சொல்றாங்க. பால் ஜான் உங்க மேல அன்பு வைத்திருக்காருன்னு சொல்லுகிறேன். அது மரண கண்ணில இருந்து தப்பக்கூடிய ஒரு விஷயம் என்பதை அனுபவத்துல இருந்து சொல்லுகிறேன். The fear of the Lord will give you right boundaries. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சரியான எல்லையை உங்களுக்கு கொடுக்கும். It will teach you to say no to ungodliness. தேவனிடம் இல்லாத ஒரு காரியத்திற்கு இல்லை என்று சொல்லும். It's okay if I make 25,000 because God is my provider. 25,000 சம்பாதிச்சேன்னா ஆண்டவர் தான் எனக்கு கொடுப்பவர். I don't need to sell myself for 1,25,000. நான் எனக்கு 1,25,000 கொடுக்கறதுக்கு என்னை விற்று போட வேண்டிய அவசியம் கிடையாது. God is my provider. ஆண்டவர் என்னுடைய பராமரிப்பு. My purpose is not to serve my job. My purpose is to serve my king. என்னுடைய நோக்கம் என்னுடைய வேலைக்கு நான் வேலை செய்வது கிடையாது. நான் ராஜாவுக்கு ஊழியம் செய்வது என்னுடைய வேலை நோக்கம். I'm talking to the young people in this church today. இந்த சபையில் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளுக்கு நான் பேசுகிறேன். I'm talking to the young people that are 40 years and under today. 40 வயதுக்கும் கீழாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பேசுகிறேன். You better get this right today. இன்று சரியாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். Giving yourself at your workplace is wonderful, but the more you give yourself at your workplace, give yourself to God. வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு கொடுப்பது சரியான விஷயம் தான். ஆனா எந்த அளவுக்கு வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு கொடுக்கறீங்களோ அதை விட மேலாக ஆண்டவருக்கு உங்களுக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும். God never told any mother to instruct their children. ஆண்டவர் எந்த தாய்க்கும் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க அப்படி சொல்லல. God instructed the father to teach his children. ஆண்டவர் தகப்பனுக்கு சொல்லி கொடுத்தாரு, உன் மகனுக்கு சொல்லி கொடு அப்படி சொல்லிட்டு. If God is supreme in my life, ஆண்டவருடைய வாழ்க்கை உயர்ந்தவராக இருப்பாரேயானால், if my job is stealing time from me to help my children and to teach my children and to model life to my children, that job, regardless of how much it's a blessing, that is a snare of death. என்னுடைய வேலை என்னுடைய பிள்ளைகளை நான் சொல்லி கொடுப்பது, நன்னெறியில் நடத்துவது, நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பதிலிருந்து என்னுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ளும் என்றால், அந்த வேலையிலிருந்து எனக்கு எவ்வளவு சம்பளம் கிடைச்சாலும் பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, வேண்டாம் அந்த வேலை. I'm going to go to Sweden on Wednesday, so tomorrow I'm going to Salem, so
நான் வந்து புதன்கிழமை ஸ்வீடனுக்கு It'll take போறேன், at least நாளைக்கு 1 சேலத்துக்கு year, போறேன். 1 whole year again for me to come back, then you'll forget everything. வரதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகும். அதை நீங்க மறந்துடுங்க என்ன பேசலன்றத. Friends, this is not a bondage, absolutely not. இது வந்து ஒரு கட்டு கிடையாது. See, I make less money today than what I made 5 years ago. 5 வருடங்களுக்கு முன்பதாக என்ன பணம் சம்பாதிச்சனோ, 3 years ago. 3 வருடங்களுக்கு முன்பதாக என்ன பணம் சம்பாதிச்சனோ அதை விட இந்த குறைவாக நான் சம்பாதிக்கிறேன். But I have more today than what I had 3 years ago. அது 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதை விட மிகவும் அதிகமாக என்கிட்ட இப்ப இருக்கிறது. 3 years ago, I made much more money. 3 வருடங்களுக்கு முன்பு பணம் நிறைய சம்பாதிச்சேன். But I was gone much more. I was Ade- not present in my home. அதே மாதிரி நான் ஒண்ணலாம இருந்தேன். ஏன்னா வீட்ல இல்ல. I வீட்ல was இல்ல. not present in my home. நான் வீட்ல இல்ல. I tried to be. வீட்ல இருக்க முயற்சித்தேன். Oh, but I'm serving God, you know, I got to go and preach. நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் பாத்தீங்களா, நான் போய் பிரசங்கம் பண்ணணும் இல்லையா? Not every door is an open door from God. திறந்த கதவு எல்லாமே ஆண்டவரால் திறக்கப்பட்டது கிடையாது. I know of a lady. எனக்கு I know of a lady. ஒரு பெண்ணை தெரியும். She's 85 years old. அவங்க வந்து 85 வயது. Just few weeks ago, her and I, we were doing some television together in Sweden. பல வாரங்களுக்கு முன்னாடி, சில வாரங்களுக்கு முன்னதாக அவங்களும் நானும் வந்து தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி And நடத்தினோம். she was telling me, அவங்க இப்படி சொன்னாங்கன்னு பார்த்து, I felt in my spirit that God had called me to China. என்னுடைய ஆவியில உணர்ந்த ஆண்டவர் வந்து எனக்கு சைனா போக சொல்றாரு. 85 years old. 85 வயது அவங்களுக்கு. God called me to China. ஆண்டவர் வந்து என்ன சீனாவுக்கு அனுப்புறாரு. But I never really, I didn't know, but I just felt that, okay, Lord, if it is you, you know, my whole life I've given to you, I'll go. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை முழுவதும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், உனக்கு சித்தமா இருந்தா நான் போறேன் ஆண்டவரே. But I went and bought the ticket. நான் போயிட்டு டிக்கெட்டும் வாங்கிட்டேன். But I didn't feel that peace in the inside. ஆனா உள்ளத்துல அந்த சமாதானத்தை நான் It உணரல. was strange. வித்தியாசமா இருந்தது. So I thought maybe because China is a strange land, maybe that's strange. சீனா வந்து ஒரு வித்தியாசமான நாடு, அதனால தான் வித்தியாசமான உணர்வு போல எனக்கு வருது அப்படி நினைச்சிட்டேன். And the day came for me to travel. பயணிப்பதற்கு நாள் வந்தது. So I prayed, Lord, ஆண்டவரிடம் ஜெபித்தேன், ஆண்டவரே நான் வித்தியாசமாக உணர்கிறேன். But I feel this call at the same time. அதே நேரத்தில் இந்த அழைப்பையும் நான் பார்க்கிறேன். If it's not you, இது நீர் அழைக்காவிடில் stop me. என்னை நிறுத்திடுங்க. As she's going to the airport, அவங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது she's praying this prayer. இந்த ஜெபத்தை பண்றாங்க. She gets the first plane. முதல் விமானம் கிடைக்குது. And she travels to Copenhagen. கோப்பன்ஹேகன் போறாங்க. And she's praying the same prayer. அங்கேயும் அதே ஜெபம் பண்றாங்க. Lord, I'm getting a strange feeling. ஆண்டவரே வித்தியாசமாக உணர்கிறேன். But if it's you, I don't care. I'm going to go because I fear you. ஆண்டவரே நீங்க தான் அனுப்புறீங்கன்னா நான் போறேன். நான் வந்து உங்களுக்கு பயப்படுறேன். But if it's not you, ஆனா நீங்க அனுப்பல அப்படினா stop this. இத நிறுத்திடுங்க. She comes to Copenhagen. She comes to the other airport. இன்னொரு விமான நிலையத்துக்கு வராங்க. And she gets into this Air China aircraft. ஏர் சைனா அந்த விமானத்துல ஏறிட்டாங்க. All set. So she's sitting in her seat. ஏறி உட்கார்ந்தாச்சு இருக்கையில. And she prays the prayer. ஜெபம் பண்றாங்க திரும்ப. And increasingly this strange feeling comes up on the inside of her. அவங்களுக்குள்ள அந்த வித்தியாசமான உணர்வு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. The plane backs away from the terminal. அந்த இடத்துல இருந்து plane வந்து பின்னாடி வருது. And it starts to taxi towards the runway. And starts to go towards the runway. ஓகே ரன்வேல போறதுக்கு போகுது. But on its way it stops. அப்படி போயிட்டே இருக்கு வந்து நிக்குது plane. Nobody says anything. யாருமே ஒண்ணும் சொல்லல. 20 minutes. 20 நிமிடங்கள் அப்படி நிக்குது. So she's praying. அந்த அம்மா ஜெபிச்சிட்டே இருக்காங்க. Lord, I get this strange feeling. ஆண்டவரே இந்த வித்தியாசமான உணர்வு எனக்கு வருகிறது. But I think it is you that wants me to go, but I get this strange feeling. ஆனா நீர் தானே என்ன அனுப்புறேன்னு தெரியும். ஆனா இந்த வித்தியாசமான உணர்வு எனக்கு வருகிறதே. If it's not you, stop. ஆண்டவரே நீர் அனுப்பாவிடில் நிறுத்திவிடும். After about 45 minutes, 45 நிமிடங்கள் கழித்து they get a message on the intercom. இன்டர்காம்ல செய்தி வருகிறது. There's something which is not properly working, some technical issue. ஏதோ தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு விட்டது. So we will have to go back to the terminal. அதனால திரும்ப டெர்மினலுக்கு போய்டணும் plane. And we have to change this part. இந்த குறிப்பிட்ட அந்த பகுதியை வந்து மாற்றி அமைக்கணும். So this flight will be cancelled today. இந்த விமானம் இன்று ரத்து செய்யப்படும். This lady stood up in the plane and said, "Thank you, Lord." அந்த அம்மா பிளேன்ல இருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி. And she walked out of the plane happy as ever. அந்த விமானத்துல இருந்து வெளியே சந்தோஷமா போனாங்க.
முன்பின் ஒரு சந்தோஷம். Why am I saying that? இது ஏன் நான் சொல்றேன்? Many times the opportunities will come your way. பல நேரங்களில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். But how do you gauge, how do you judge that opportunity? அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி நிதானித்து பார்க்கிறீர்கள்? Does this bring me closer to God or does this take me away from God? இந்த வாய்ப்பு ஆண்டவரிடம் என்னை நெருக்கி கிட்ட கொண்டு சேர்க்கிறதா அல்லது தூரமாக விலக்குகிறதா? I'm feeling tempted to say some things, but I will not. ஏதோ சொல்லணும் போல எனக்கு இருக்குது, ஆனால் நான் சொல்ல மாட்டேன். இப்போ இல்லை. How you judge is not by what you see. நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ எப்படி பார்க்கிறீர்களோ அதை வைத்து நிதானிப்பதல்ல விஷயம். It's by is God being supreme now to have access to my heart so that I can judge this through his knowledge. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்ததாக இருக்கிற காரணத்தினால அவர் மூலமாக இந்த காரியத்தை நிதானித்து பார்க்கின்றேன். ஏனென்றால் அவருக்கு நான் பயப்படுகிறேன். The fear of the Lord allows me to be sensitive to his presence. கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவருடைய பிரசன்னத்தை உணர செய்கிறது. Be sensitive to his presence. அவருடைய பிரசன்னத்தை உணர செய்கிறது. I've told you this story so many times. இந்த கதையை பலமுறை சொல்லியிருக்கிறேன். I was actually flying to their church. அவங்க சபைக்கு நான் போயிட்டு இருக்கும்போது I was flying through Amsterdam and I was a little bit upset with God because I didn't get an upgrade to business class. நான் ஆம்ஸ்டர்டாம் போயிட்டு இருக்கிறேன். ஆண்டவர்கிட்டே நான் கோச்சிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. நான் எதிர்பார்த்த பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் எனக்கு கிடைக்கல. So I'm really upset with God. அதனால ஆண்டவரே கோச்சிக்கிட்டேன். The least he can do is to upgrade me, சின்ன விஷயம் என்னன்னா நான் என்ன மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். See, you think things like that when you don't have the fear of the Lord. நீங்க ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இல்லனா அப்படிதான் உணர்வீங்க. Because you can fight coach class and get better treatment than fight business class and people treat you bad. You can fight ordinary class and people treat you good. நீங்க சாதாரண இதுல விமானத்துல பயணம் செய்யலாம். மக்கள் உங்க நல்லாவே கவனிச்சுப்பாங்க. When they came here, they had whole rows empty for themselves. அவங்க வரும்போது 4 ரோ காலியா இருந்துச்சு அவங்களுக்காக. So I'm actually going to Wyoming to preach there. அங்க சபைக்கு போறேன், வயோமிங்க்கு போறேன் பிரசங்கம் பண்ணுவதற்காக. And in Amsterdam I'm connecting to Denver. ஆம்ஸ்டர்டாம்ல இருந்து டென்வருக்கு போறேன். No, I'm sorry, to Minneapolis. To somewhere else. Okay, இன்னொரு இடத்துக்கு போறேன் ஆம்ஸ்டர்டாம்ல இருந்து. And this seat next to me is empty. எனக்கு பக்கத்து இருக்கை காலியா இருக்குது. And I'm praying, Lord, don't let anybody sit next to me. நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே என் பக்கத்துல யாரும் உட்கார கூடாது ஆண்டவரே. There is an airline that I like, it's called Ethiopian Airline. எனக்கு பிடித்தமான ஒரு விமான சேவை இருக்குது, அதுனா எத்தியோப்பியன் ஏர்லைன். 2 days before your flight is to leave, they'll ask you, do you want to buy the seat next to you so that you can be neighbor free? 2 நாளைக்கு முன்னாடி கேட்டாங்க, என்னன்னா உங்களுக்கு பக்கத்து இருக்கே காலியா இருக்குது, இந்த மாதிரி இருக்கே வாங்கி கொள்ள விரும்புகிறீங்களான்னு கேட்டாங்க. They just want to make more money. They are not very happy for you. They just want to make more money because it's an empty flight. அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும், வேற ஒரு விஷயம் கிடையாது, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக கிடையாது. So I'm praying, Lord, let this seat be empty. நான் ஆம்ஸ்டர்டாம்ல இருந்து போயிட்டு இருக்கும்போது ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இந்த பக்கத்து இருக்கே காலியா இருக்கணும். Every few minutes I'm asking the flight attendant, is the boarding complete? Is the boarding complete? Is the boarding complete? ஒவ்வொரு நிமிஷமும் அங்க உள்ள இருக்கவங்க கிட்ட கேக்குறேன், போர்டிங் முடிஞ்சிச்சா எல்லாம் ஏறிட்டாங்களா No. அவங்க இல்ல. And then after a while it all gets quiet. I said, is the boarding complete now? எல்லாம் அமைதியான பிறகு திரும்ப கேக்குறேன், எல்லாரும் ஏறி முடிச்சாச்சா அப்படினு கேக்குறேன். They said, no, we're waiting for 3 passengers. அவங்க சொல்றாங்க, இல்ல இன்னும் 3 பயணிகள் வர வேண்டும். And these 3 passengers come. அவங்க இன்னும் 3 பயணிகள் உள்ள வராங்க. 2 guys and this 1 girl. 2 ஆண் ஒரு பெண். This girl is the last that entered the plane. அந்த பெண் தான் கடைசியா உள்ள வந்தது. And I'm looking at her. நான் அந்த பெண்ணை பார்த்தேன். And I'm getting this strange feeling. இந்த வித்தியாசமான உணர்வு எனக்கு வந்துச்சு. That she's going to sit right next to me. ஐயோ என் பக்கத்துல வந்து உட்கார போறா. Now I'm doing everything to avoid that contact. அந்த தொடர்பு வரக்கூடாதுக்கு நான் என்னென்ன பண்ணவும் பண்ண பார்க்கறேன். I'm claiming my seat to be empty. அந்த இருக்கை காலியாக இருக்க வேண்டும் என்று கோருகிறேன். And as I just look up, she's standing right in front of me. நான் நிமிர்ந்து பார்க்கறேன், எனக்கு நேரா நிக்கிறா. And she said, that's my seat. So she sits down and I'm really upset with God, just crazy things. அவ சொன்னா ஏன் இருக்காது, உட்கார்ந்துட்டா. நான் ஆண்டவரை கிட்ட கோச்சிட்டேன். So I turn like this. நான் இப்படி திரும்பி உட்கார்ந்துட்டேன்.
to not face her because I don't want to talk to her. I'm upset. நான் வந்து பேசவில்லை நான் And பொண்ணுகிட்ட. then ஏன்னா during- ஆண்டவரே கோச்சிக்கிட்டேன். So during the time they're serving food and everything, சாப்பாடு எல்லாம் கொடுக்கும்பொழுது the Holy Spirit said, பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், ask her about her brother. அந்த பெண்கிட்ட சகோதரன் அவளுடைய சகோதரனை குறித்து கேள். I told, நான் you can சொன்னேன், ask yourself. நீங்களே கேளுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டேன். You could not even upgrade me. Now you want to talk to a stranger. என்ன வந்து பிசினஸ் கிளாஸ் போக வைக்க முடியல, நான் வந்து அவட்ட பேசணுமா அப்படி ஆண்டவர்ட்ட சொல்றேன் நானு. All of this going on the inside. I'm not talking to her. இதெல்லாம் உள்ள போயிட்டு இருக்குது. நான் போய் பேச மாட்டேன் ஆண்டவர் அவட்ட. But then the food comes, so we start. She says hello, I say hello. அங்க வராங்க, சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க, அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஹலோ சொன்னா, நான் ஹலோ சொன்னேன். And then she asked me what am I going to do in America and all of that. அந்த பொண்ணு கேட்டா நீங்க அமெரிக்கால போய் என்ன பண்ண போறீங்க அப்படி சொல்லிட்டு. But long story short, நீண்ட கதை சுருக்கமாக சொல்றேன். I tell her that I'm a preacher. நான் அந்த பொண்ணுட்ட சொன்னேன், நான் வந்து ஒரு பிரசங்கியா, நான் ஒரு போதகர். And then she says, அந்த பொண்ணு சொல்றா, the only place my brother felt safe was in our village Pentecostal church. அந்த பொண்ணு சொன்னது, என்னோட சகோதரன் மிகவும் திருப்தியாக சுகமாக உணர்ந்த ஒரு இடம் என்றா எங்க கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பெந்தகோஸ்தே சபை தான். As soon as she said that, I was up. அந்த பெண்ணு சொன்ன உடனே எனக்கு அப்படியே தூக்கி விட மாதிரி ஆயிடுச்சு. That's what the Holy Spirit told me. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு. And by the end of that flight, அந்த பயணத்தின் முடிவில் I led her to the Lord. அந்த பெண்ணை வந்து ஆண்டவரிடமாக வழி நடத்தினேன். I had spoken to her about a church that she could attend there, which I knew few people in Minneapolis there. நான் அந்த பெண்ணிட்ட சொன்னேன், எந்த சபைக்கு போகலாம் அந்த மியாப்ளஸ் இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நபர்களை சொல்லி அந்த இடத்தையும் சொன்னேன் நான். Here is my point. இதான் என்னோட குறிப்பு, கவனிங்க. Even if I was upset, நான் ஆண்டவர்கிட்டயே கோச்சிக்கிட்டு இருந்தாலும் the right kind of God's fear, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், சரியான பயம் என்னவென்றால், meaning that He's supreme, no matter if I'm in a plane or if I'm in a boat or in my car, walking, preaching, wherever I am. நான் வந்து பிளேன்ல இருக்கேன், போட்ல இருக்கேன், கார்ல இருக்கேன், நடக்கிறேன், பிரசங்கம் பண்றேன், என்னெல்லாம் இருக்கலாம், ஆனா அவருடைய வாழ்க்கையில் உயர்ந்தவர் என்ற உணர்வு இருக்க வேண்டும். I am sensitive to His presence அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவனாக இருக்கிறேன். and His inner promptings. அது அவர் சொல்லக்கூடிய உள்ளாக ஊக்குவிக்கக்கூடிய காரியத்துக்கு உணர்வுள்ளவனாக இருக்க வேண்டும். I can give you so many. I can just keep on talking, but the time is going. இந்த மாதிரி நிறைய பேசிட்டே போலாம், நேரம் ஆயிட்டே இருக்குது. The fear of the Lord allows you to be sensitive to His presence. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தரை உணர செய்கிறது. The fear of the Lord allows me to see the hidden weaknesses within me that obstructs the power of God to fully flow through me. கர்த்தருடைய வல்லமை என் மூலமாக முழுவதுமாக போவதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த பலவீனங்களை அகற்றுவதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உதவி செய்கிறது. The fear of the Lord enables me to identify who sits on my throne. என்னுடைய அரண்மனையிலே சிங்காசனத்திலே யார் உட்கார்ந்திருக்கிறார் என்பதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தீர்மானிக்கிறது. Give me your telephone. Give me your telephone. உங்க போனை கொடுங்க. Give me. I'll give it back to you. திரும்ப கொடுத்துறேன். Somebody give me some money. Come on, fast. I'll give it back to you. Yeah. Somebody give me so okay, let's just take these two. The one that sits on your throne, உங்களுடைய சிம்மாசனத்திலே எது உட்கார்ந்திருக்கிறதோ, we all confess that it is Jesus, right? அது நாம என்ன சொல்றோம், இயேசுதான் அப்படினு அறிக்கை செய்கிறோம். Amen. சொல்றோமா இல்லையா? But I discovered something, Jesse, நான் ஒன்னு கண்டுபிடித்தேன். But there is another king in my life. இன்னொரு ராஜா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். And he kind of wants to sit on my throne as well. அந்த ராஜா என்னோட சிம்மாசனத்திலே உட்கார விரும்புகிறார். And he comes very, very nicely. ரொம்ப அருமையா என்னோட வாழ்க்கைக்குள்ள வருவார். Oh, he allows me to pay a lot of money to him. அவருக்கு வந்து நிறைய பணம் கொடுக்க செய்றாரு. And he entertains me when I'm bored. நான் வந்து போர் அடிச்சிருக்கும் போது என்ன வந்து குதூகலப்படுத்துறாரு. It's called my telephone. அது எடுத்து தெரியுமா, என்னோட கைபேசி, my social media. WhatsApp. Most of the church is listening to gossip on WhatsApp, Christian gossip. கிறிஸ்தவர்கள் பிற்போக்கான பேசக்கூடிய விஷயங்கள் அது வந்து வாட்ஸ்அப்ல இருக்குது. Christian gossip. கிறிஸ்தவ விஷயம். What's it? கிசுகிசுப்பு. Kisukisu.
கிறிஸ்டியன் கிசு கிசுப்பு. அந்த பாஸ்டர் என்ன பண்ணாரு, இந்த ஊழியத்துல என்ன பண்ணாங்க, அவங்க அவ்வளவு வாடகை தராங்க. Oh, that's on your throne. அது உங்க சிம்மாசனத்துல இருக்குது. கிறிஸ்தவத்துல யார் என்ன பண்றான்னு சொல்லிட்டு. And some கிசு கிசுமு comes like prayer request. ஒரு சில கிசு கிசு எப்படி வருதுன்னா ஜெப விண்ணப்பம் மாதிரி வருது. Please pray for my son. அந்த குடும்பம் ரொம்ப மோசமான குடும்பம் சிஸ்டர். என்னுடைய மகனுக்காக ஜெபிங்க. அந்த குடும்பம் ரொம்ப I மோசமான am குடும்பம். very serious. நான் மிகவும் சிரத்தையோடு சொல்லுகிறேன். Some of you need to uninstall Instagram, TikTok on your and your WhatsApp. சிலர் உங்களுடைய மொபைல் போன்ல டிக்டாக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. It is நீக்கிடுங்க. consuming your time. உங்களுடைய நேரத்தை சாப்பிடுகிறது. It is giving you an identity that you are not. நீங்க வந்து யார் என்பது தெரியாத மாதிரி அது உருவாக்குகிறது உங்களை. It is feeding you with information that you're inferior. நீங்க தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு கொடுக்கிறது. In my TikTok I get people with hair on. என்னுடைய டிக்டாக்ல வந்து முடி வைத்திருக்கவங்க வராங்க. How to spray and your hair grows. எப்படி வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் முடி வளரணும். Hello. And I'm watching more and more and more and more and more and more and more. திரும்ப அது மாதிரி பார்த்துட்டே இருக்கேன். It might seem innocent. அது வந்து ஒண்ணுல அந்த மாதிரி இருக்கும். But it is a king in your life. அது உங்க வாழ்க்கையில் ஒரு ராஜா. That king needs to be dethroned. Hallelujah. அந்த ராஜா தூக்கி எறியப்பட வேண்டும். And the fear of God will allow you to dethrone that king. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தான் அந்த மாதிரி ராஜாவை தூக்கி எறிய செய்யும். Another king is your job. இன்னொரு ராஜா யார் தெரியுமா? உங்களுடைய வேலை. Now I know Sister Ruth at the moment you don't have I know that, so you come and sit down here. Come. Sister Ruth எனக்கு தெரியும். Okay, அவங்கள கூப்பிட்டு உட்காருங்க. Sit down here. It's okay. Or we'll take Ruby. Let's take Ruby. Ruby is a young lady. She's active. Come Ruby. Ruby வந்து வாலிப பிள்ளை தான். Her job sits on her throne. அவங்களுடைய சிம்மாசனத்துல வேலை உட்கார்ந்திருக்குது. Now God created you for work. That's absolutely true. Absolutely true. ஆண்டவர் நீங்க வேலை செய்ய வேண்டும் என்றதை உங்களுக்கு சிருஷ்டித்தார். அது உண்மைதான். But your job, here is your job. இதான் உங்க வேலைன்னு வெச்சீங்க. You wake up thinking about your work. நீங்க எந்திரிக்கும் போதே வேலையை யோசிச்சிட்டே எந்திரிக்கிறீங்க. You read your Bible thinking about your work. நீங்க வேதம் வாசிக்கும் போதே உங்க வேலையை யோசிச்சிட்டே வாசிக்கிறீங்க. No, not here, but in Sweden they do that. இங்க கிடையாது, ஸ்வீடன்ல சொல்றேன். You eat your food thinking about your work. சாப்பாடு சாப்பிடும்போதே வேலையை யோசிச்சிட்டே சாப்பிடுறீங்க. Now see how good your employer is. உங்களுக்கு வேலை கொடுத்தா பாருங்க, அவன் நல்லவன் பாருங்க. நீங்க வீட்ல இருந்தே வேலை பண்ணிக்கோங்க. வீட்ல இருந்தே வேலை செய்யுங்க. Work from home. Why? Because they don't want to pay rent. ஏனா அவங்க வந்து ரெண்டுக்கு they don't want to pay electricity, they want to pay current, but they want you to pay everything and they'll pay you less. அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி பே பண்ண வேணாம், மத்த எதுக்கும் பே பண்ண வேணாம், உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கலாம். Hello. And you get fat. நீங்க வந்து நல்லா குண்டாயிட்டே வரீங்க. I'm very serious. நான் உண்மையா சொல்றேங்க. You eat good food at home, you sleep and நல்லா சாப்பாடு சாப்பிடுறீங்க, வீட்ல தூங்குறீங்க. And your work takes all your time. உங்க நேரம் எல்லாவற்றையும் உங்க வேலை எடுத்துக் கொள்ளுகிறது. Everything is focused on your job. எல்லாமே உங்க வேலை சார்ந்ததுதான். I'm not saying you are going to go I'm not saying nothing. I'm just trying to bring you the right perspective so that you can see how the fear of God can help you. இது சரியான கண்ணோட்டத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். என்னவென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? The Bible says God will not share his glory with another. ஆண்டவர் சொல்றாரு தன்னுடைய மகிமையை யாரோடு பகிர்ந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி. No. இல்ல. Right here. இங்க தான் it's sitting. உட்கார்ந்திருக்குது. And there's absolutely no room for you to do anything else. நீங்க வேற எந்த வேலையும் செய்யாத மாதிரி ஆயிடுது. Now you think only those that are working outside the church, their work is their king. நீங்க நினைக்கிறீங்களா சபைக்கு வெளியே இருக்கிறவங்க வேலை செய்றாங்களா அவங்க தான் வந்து இந்த மாதிரி ராஜா வேலை செய்றாங்க சொல்லிட்டு? Oh, for many people ministry is their king. பலருக்கு வந்து ஊழியங்களுடைய ராஜா. Yes. ஆமா. We are more interested in the work of the Lord than we are interested in the Lord of the work. நாம ஆண்டவருடைய ஊழியத்துல மிகவும் முக்கியமானவர் ஆண்டவர் முக்கியமானவர் என்று மறந்துறோம். Can you imagine Jesus of his 3.5 years of ministry, he only had 12 disciples. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சாரு.
அவருக்கு இருந்ததே 12 சீஷர்கள் தான். இவர் ஊழியத்துக்குலாம் லாய்க்கலாம் 12 பேர் வரோம் கோயிலுக்கு 3 வருஷம் என்னத்த பிரசங்கம் பண்ணாரு. நம்ம யோசிப்போம் 3 வருஷம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பிரசங்கம் பண்ணாரு? 12 பேர் தான் வச்சிருந்தாரு கூட. அது கூட பாவம் திருட. அதுல ஒருத்தன் திருட வேற. ஐயோ இந்த ஊழியக்காரனால எப்படி திருட பக்கத்தே வச்சிருக்காரு. How God has kept a thief with him. ஏய் இதெல்லாம் சரியில்லை. வேணாம் வாட்ஸ்அப்ல போடு. வாட்ஸ்அப் that's not fine. But those 11 people ஆனா அந்த மீதி 11 பேர் they changed the world. உலகத்தை மாற்றி அமைத்தார்கள். If I am for numbers, absolutely. I am for numbers. நான் வந்து நிறைய பேர் இருக்கணும்னு விரும்புற ஆளு. But don't allow numbers to fool you. ஆனா நிறைய பேர் வந்து உங்களை முட்டாள்தனமா ஆக்கி விடாத விடுங்க. இருங்க பாத்துங்க. Jesus, you know what Jesus said once, Ruby? ரூபி ஏசு என்ன சொன்னார் தெரியுமா? It is better for you that I go. நான் போகிறது உனக்கு நல்லது. Some pastors cannot even leave their church for a month and come and visit and have fun. சில போதகர்கள் தங்கள் சபையை விட்டுட்டு போக மாட்டாங்க. Their people say நீங்க போய்ட்டா நல்லாவே இல்ல பாஸ்டர். வாங்க மக்கள் சொல்றாங்க என்ன பாஸ்டர் நீங்க போய்ட்டு நல்லா வேலை செய்யுங்க. You know what that is? அது என்ன தெரியுமா? Snare of death. மரண கண்டி. I'm very serious. நான் மிகவும் very serious. மிகவும் சிரத்தையோடு சொல்லுகிறேன். The pastors get burned out, they got nothing to give you and they get mad at you. சபை போதகர்கள் வந்து உங்க மேல கோபப்பட்டுறாங்க, ஒண்ணும் கொடுக்கிறதுக்கு இல்ல. Caleb, please stand up. This gentleman for a few years ago, இந்த நபர் சில வருடங்களுக்கு முன்பு he went on a sabbatical for how long? 3 months. 3 மாதங்கள் போயினாரு. He went to church but he didn't preach. ஓகே, சபைக்கு போனார் ஆனா பிரசங்கம் பண்ணல. He's looking healthy to me. நல்லதா இருக்காரு. His children look healthy to me. அவங்க பிள்ளைங்க நல்லதா இருக்காங்க எனக்கு பார்க்கிறதுக்கு. His church looks healthy to me. அவருடைய சபை நல்லதா இருக்குது பார்ப்பதற்கு. And his church is there still. அந்த சபை இன்னும் இருக்குது. What am I saying? நான் என்ன சொல்றேன்? What am I saying? Some of us we cannot put ministry on the throne. நான் என்ன சொல்றேன்னா சிலர் வந்து ஊழியத்தை சிம்மாசனத்துல வச்சிரறோம். The fear of God will dethrone that. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த ராஜாவை யாரை சிம்மாசனத்துல வைத்திருக்கீங்களோ அவரை தூக்கி எறிய செய்யும். It will allow Jesus to be king. இயேசு ராஜாவாக இருக்க உதவி செய்யும். I don't know who is sitting on your throne. உங்களுடைய சிம்மாசனத்துல யார் உட்கார்ந்திருக்கா எனக்கு தெரியாது. I don't know if alcohol is sitting on your throne. உங்களுடைய சிம்மாசனத்துல வந்து குடி உட்கார்ந்திருக்குதா? சாராயம்? I don't know. Can I say this? I don't know if your wife is sitting on your throne. உங்களுடைய சிம்மாசனத்துல உங்க மனைவி உட்கார்ந்திருக்காங்களா? தெரியாது. Who is sitting on your throne? உங்களுடைய சிம்மாசனத்தில் யார் உட்கார்ந்திருக்கிறார்? Is this desire to be someone and to achieve something of status and name and fame sitting on your throne? யாரோ ஒருவராக நான் மாற வேண்டும், இந்த பதவியை அடைய வேண்டும், இந்த பெற வேண்டும், இந்த புகழை பெற வேண்டும் என்பது அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறதா? In 2 Corinthians when everybody is kind of boasting about what kind of apostles they are, 2 கொரிந்தியர்ல எல்லாரும் அவங்க என்ன மாதிரி அப்போஸ்தலர்கள் என்று பெருமை பாராட்டி கொண்டிருக்கும் பொழுது Paul calls them these super apostles. ஆண்டவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு நான் வந்து these super apostles. பவுல் வந்து சொல்றாரு இவங்க இந்த சூப்பர் அப்போஸ்தலர்கள் அப்படின்றாரு, மிகப்பெரிய அப்போஸ்தலர்கள் என்று சொல்றாரு. I know I'm an apostle. Here are some of the signs that I'm an apostle. Here is some of the signs that I'm an apostle. பவுல் சொல்றாரு என்னன்னா இதோ ஒரு சில அறிகுறிகள் நான் அப்போஸ்தலனாக இருப்பதற்கு என்று சொல்லி. He doesn't talk about all the miracles he's experienced. அவர் அனுபவித்த அற்புதங்களை அவர் சொல்லல. He didn't talk about all the churches that he's planted all over Asia. ஆசியா முழுவதும் அவர் ஸ்தாபித்த சபைகளை குறித்து பெருமையாக பேசவில்லை. He doesn't talk about all the letters that he's sitting and writing to these different churches. உட்கார்ந்து பல சபைகளுக்கு கடிதம் எழுதினாரு, அது குறித்து பேசவில்லை. He said 3 times I was beaten. அவர் வந்து 3 முறை அடிபட்டார். A few times I was in a shipwreck. ஒரு சில நேரங்கள் வந்து கடல்ல மாட்டிக்கொண்டார். I was hungry. பசியாக இருந்தார். Cold. தனிமையாக இருந்தார். Without food. உணவில்லாம இருந்தார். Paul uses
something that people just judge by the outside and think that is not God. Paul uses that and says, you want real sign for ministry? Here I am. பவுல் சொல்றாரு, மக்கள் எப்படி மற்ற உலகப்பிரமான விஷயங்களை வைத்து நியாயப்படுத்துகிறார்களோ அதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. Say the last one. This is here I am. இதுதான் உண்மையான நபர் அப்படி சொல்றாரு. அவர் He writes to the church in Philippians. He says, I know how to abase and I know how to abound. அவர் சொல்றாரு, வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். பிலிப்பிய சபைக்கு எழுதும்போது. Oh, hallelujah. Some of us, we just think favor connected to glory and greatness and all of that. But sometimes favor will even keep you in the valley to protect you. நாம் நினைக்கிறோம் தயை வந்து நம்மளை மேலாக கொண்டு போடும். தயை வந்து நம்ம பள்ளத்தாக்குல வைக்கும் பாதுகாப்பதற்காக. Okay, everybody is looking at Vinola. Let me go again. நான் திரும்ப சொல்றேன், அதை எல்லாரும் விலோல பார்க்குறீங்க. When we think favor, we think, oh, favor is this and favor is that. All of that is true, but there's another side to favor as well. நம்ம நினைக்கிறோம் தயை வந்து இப்படி, தயை வந்து அப்படி, எல்லாம் உண்மைதான். ஆனா தயை இப்படியும் சொல்லலாம். கவனிங்க. Didn't Daniel have favor in the lion's den? சிங்க கபில வந்து தானியேலுக்கு தயை கிடைக்கலையா? If they put me among dogs, I'll be scared. How come Daniel was there? நான் வந்து என்ன நாயங்களுக்கு மத்தியில போட்டாலும் எனக்கு பயம் வந்துரும். அப்ப தானியேல் எப்படி இருந்திருப்பாரு? See, it's easy. Oh, God protected Daniel, but he was in the den with the lions. ஆண்டவர் தானியேல் விடுவித்தார். தானியேல் வந்து சிங்கங்களோட இருந்தார். Favor. தயை. Favor. தயை. Lion looking at you. சிங்கம் உங்களை பாக்குது. நாய் அப்படியே பார்த்தா பயப்படுவோம் நம்ம. பாக்க எப்படி தெரியும்? நாய் பார்த்தாலே பயந்துறோம். And the dog comes and looks at you the other way. நான் இன்னொரு பக்கம் திரும்பி வந்து இப்படி பார்த்தா இன்னும் பயம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Favor. தயை. Paul is in a shipwreck. கப்பல்ல மாட்டிக்கிட்டாரு. Acts 27. கப்பல் சேதம். அப்போஸ்தலர் 27ல போட்டுருக்குது. We talk about how God rescued them. அவர்களை ஆண்டவர் விடுவித்தார் என்பதை பார்க்கிறோம். God did rescue them. ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். But how did he rescue them? எப்படி விடுவித்தார்? They had to hang on to a log. அவங்க வந்து அந்த கட்டைகள் மீது பிடித்துக்கொண்டு தப்பித்தார்கள். Hello, look at me, look at me. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. Look at me. They had to hang on to that. எல்லாம் அந்த கட்டைகளை பிடிச்சிட்டாங்க தப்பிக்கிறதுக்கு. I call that favor also. அதிகம் தயம் தான் சொல்லுவேன் நான். How about Jesus? இயேசுவை குறித்து என்ன? How about Jesus? இயேசுவை பற்றி என்ன? He died. மரித்தார். He died. அவர் மரித்தார். என்ன அவ்வளோ பேசினாரு செத்துட்டாரு? What is this? He spoke like that and he died. What? He died. அவர் மரித்தார். He died so fast that it only took him 3 hours. He was dead. சீக்கிரமா செத்துட்டாருங்க. 3 மணி நேரம் தான். His own disciples left and went away. அவருடைய சொந்த சீஷர்கள் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க. 3 years over, let's go back. அவ்வளவுதான் 3 வருஷம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம போயிடலாம் திரும்ப. But when he rose again, அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்த பொழுது we talk about the rising again as favor or whatever power, but I believe his death was also power. உயிர்த்தெழுவது ஒரு தயை என்பதை காண்பித்து கொடுத்தார். அவருடைய மரணமும் ஒரு வல்லமை உள்ள தயை. Without the cross there is no resurrection. சிலுவை இல்லாமல் உயிர்த்தெழுதல் கிடையாது. The fear of the Lord will enable you to stay in God's will regardless of what you go through. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நீங்கள் எந்த வழியில் போய் கொண்டிருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த சித்தத்தை கொடுக்கும். It allows you to do what is right even in the absence of everybody. யாரும் இல்லனாலும் பரவாயில்லை, எது சரியோ அதை செய்வதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். Let me say that again. நான் திரும்ப சொல்றேன். Some of you must write this down, some of you must record this, some of you must take a video of this. ஒரு சிலர் இதை எழுதி கொள்ள வேண்டும், ஒரு சிலர் வந்து பதிவு செய்து கொள்ள வேண்டும், ஒரு சிலர் வந்து இதை படம் பிடித்து கொள்ள வேண்டும். The fear of God allows you to do what is right even when nobody is even in the absence of everyone. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யாருமே இல்லனாலும் எது சரியோ அதை செய்ய உதவி செய்யும். And I'm going to close with this. இதோட கூட முடிக்கிறேன். The fear of the Lord கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் will help you break free
from relationships that are binding you. எந்த உறவுகள் உங்களை கட்டுக்குள்ளாக வைத்திருக்கிறதோ அந்த கட்டிலிருந்து வெளியே வர உதவி செய்யும். And I don't mean your parents when I say that. அந்த உறவுன்னு சொல்லும்போது உங்களை பெற்றோர்களை சொல்லவில்லை. I'm talking about other relationships that come. மற்ற உறவுகள் உங்க வாழ்க்கையில வருது பாருங்க. மற்ற That உறவுகள் move you away from God. தேவனிடமிருந்து உங்களை விலகி செய்யக்கூடிய உறவுகள். That show you only the blessing of God but not the blesser who is God. உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை மாத்திரம் காட்டுது, ஆனா ஆசீர்வதிக்கிற யார் என்பதை மறைத்து விடுகிறது. அந்த மாதிரி உறவுகள். The fear of the Lord will help you from a breakdown. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு உடைந்து போன நிலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிறது. It will help you from coming to the place of a breakdown. நீங்க வேலை செய்யாம அதாவது ஒரு தடைப்பட்டு நின்றிருக்கக்கூடிய இடத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர உதவி செய்கிறது. When you feel exhausted, நீங்க களைத்து போயிருக்கும் பொழுது, when you overwork, நீங்க நிறைய வேலை செஞ்சுட்டு ரொம்ப அலுப்பாயிடுச்சுன்னு இருக்கும் பொழுது, one way to know ஒரு வழி கற்றுக்கொள்வதற்கு is the fear of man will paralyze you from doing what is right. மனுஷனுக்கு பயப்படுறது எது சரியா செய்யணுமோ அதை செய்யறத முடமாக்கி விடும். The first thing you think about is what them and 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 them will think about it. முதல் விஷயம் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், இதுக்கப்புறம் அப்படி அவங்க என்ன சொன்னாங்க அப்படியே போயிட்டே இருக்கும். Before you act, you're thinking what everybody's thinking. மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்னை பற்றி யோசிக்கிறாங்கன்னு நினைப்போம். And we are paralyzed from doing the right thing. சரியான செயலை செய்வதிலிருந்து நாம் முடமாக்கப்படுகிறோம். We are paralyzed from action, but we increase our imagination. நம்முடைய செயலிலே முடமாக்கப்படுகிறோம், ஆனால் கற்பனையிலே நாம் அதிகரிக்கிறோம். I know you don't have those thoughts here, but only in Sweden. அந்த மாதிரி எண்ணங்கள் இங்க உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், வெறும் ஸ்வீடன்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். When imagination and what was the other word? You just spectate. கற்பனை அல்லது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் நாமளே ஊர்ஜிதப்படுத்திக்கிறோம் அந்த மாதிரி விஷயங்கள். It takes and fills you. அது உங்களை மனதை பிடித்து கொள்கிறது. But it paralyzes you from taking the phone and asking, hey, this is what I feel, can we talk? தொலைபேசி எடுத்து இப்படிதான் நான் உணர்றேன், நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லுறதுல இருந்து நம்மளை முடமாக்கி விடுகிறது, தடை செய்கிறது. The fear of the Lord allows me to be vulnerable and thereby open for growth. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னை வளர்ச்சிக்குள்ளாக கொண்டு செல்லுகிறது. It allows me to be vulnerable. அது எளிதாக என்னை தாக்கத்துக்குள்ளாக ஆக்கி விடுகிறது. It allows me to be transparent with who I am. நான் யார் என்பதை தெளிவாக காண்பிக்க உதவி செய்கிறது. And thereby it makes me open to grow. அதன் மூலமாக நான் வளர உதவி செய்கிறது. I have a problem with debt. எனக்கு கடன்ல ஒரு பிரச்சனை இருக்குது. No, you don't have a problem with debt. You have a problem with how you think about money. கடன்ல உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, பணத்தை குறித்து நீங்க எப்படி யோசிக்கிறீங்க அதான் பிரச்சனை. ஓ என்ன சாப்பிட்டாலும் குண்டாயிட்டே போறேன். Whatever I eat I am becoming fat. I am trying to do all diet. எல்லா சாப்பாடுல கம்மி பண்ணி தான் சாப்பிட்டு பார்க்கறேன். It's not the food, it's what you think about what you're eating. என்ன சாப்பிடுறீங்களோ அது கிடையாது, நீங்க எப்படி யோசிக்கிறீங்க சாப்பிடுற விஷயத்தை குறித்து அதுதான். So many different areas. It allows you to be transparent and vulnerable. பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில உங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது, எளிமையா தாக்கத்திற்குள்ளாக ஆக்குறது. And it positions you for proper healthy growth. முறையான ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உங்களை வழிநடத்தி செல்லுகிறது. Amen. Amen. The fear of God கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் will help you to have the breakthrough
that God has designed for you. ஆண்டவர் உங்களுக்காக வணைந்து வைத்திருக்கக்கூடிய திட்டமிட்டிருக்கக்கூடிய விஷயத்தை செய்வதற்கு உங்களை வெளியே கொண்டு வருகிறது. Can we close our eyes? கண்களை மூடுவோம். Everything that is binding you, உங்களை கட்டுக்குள்ளாக வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும், it is the fear of God that enables you to break through. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் அந்த கட்டிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரக்கூடும். I don't know who it was who said this, but a person said, when a man kneels before God, he can stand before any man. இது யார் சொன்னான்னு தெரியாது, ஆனால் யாரோ ஒருவர் சொன்னது, ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது யாருக்கு முன்னாடி வேணா தைரியமாக நிற்க முடியும் என்று சொல்லி. Hallelujah. 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 Oh, hallelujah. Hallelujah. And this is going to be my prayer for you as I close. நான் முடிக்கும் பொழுது இதுதான் என்னோட ஜெபமாக இருக்கும் உங்களுக்கு. The fear of the Lord கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் leads to life. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களை வழி நடத்தும் வாழ்க்கைக்கு. And he who has it will abide in satisfaction. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். Hallelujah. நீதிமொழிகள் 19:23. The fear of the Lord கர்த்தருக்கு பயப்படுதல் leads to life. ஜீவனுக்கு ஏதுவானது. And he who has it அதை அடைந்தவன் will abide in satisfaction. திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். Hallelujah. 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 And as you enter into next year, அடுத்த வருடத்துக்குள்ளாக நீங்கள் அடி எடுத்து வைக்கும் பொழுது this is what the Holy Spirit says to you. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவது. Have him reveal what the fear of the Lord is. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன என்பதை திரும்ப திரும்ப அறிந்து கொள்ள வேண்டும். As an individual, தனி மனிதனாக, in your family, குடும்பத்தில் உள்ளவனாக, in your church, உங்களை சபையிலே, at your work, உங்களை வேலை ஸ்தலத்திலே, everything that's connected with who you are, உங்களோடு கூட எதெல்லாம் தொடர்பு படுத்தி இருக்கிறதோ may அதெல்லாம் the fear of the Lord have prominence and reign supreme in every decision that you make. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்ந்ததாக இருக்குவதாக, நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானத்திலே உயர்ந்ததாக இருப்பதாக, முதன்மையாக இருப்பதாக, every choice that you make, நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பிலும் may his fear be the one that helps you make the right decision. அவருடைய பயம் உங்களுக்கு உதவி செய்வதாக, நல்ல தீர்மானத்தை எடுப்பதற்கு. Can we all stand to our feet right எல்லாரும் now? எழுந்து நிற்போம். Father, in the name of Jesus. பிதாவே இயேசுவின் Father, நாமத்தினாலே, in the name of Jesus. பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே, Father, in the name of Jesus. பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே, There are people here today. இன்று மக்கள் இங்கு இருக்கிறார்கள். ஆண்டவரே, You have made certain deals which you know is actually coming after you. உமக்கு பின்னாக ஒரு சில விஷயங்கள், நீ சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது அறிவோம். No. You as an individual, you have made certain deals and you know those deals are not good and now it's coming after you. நீங்கள் ஒரு சில விஷயங்களை உடன்பாடை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் வாழ்க்கையிலே, அது நடைபெறவில்லை, ஆனால் இப்பொழுது பின்னாக வந்து கொண்டிருக்கிறது. And it's coming after you. அது உங்களுக்கு பின்னாக வந்து To கொண்டிருக்கிறது. attack you. அது தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. And right now you're running in fear from that. அதிலிருந்து நீங்கள் பயத்திலே வெளியே ஓடிக்கொண்டு வருகிறீர்கள். You are unable to eat, you're unable to sleep, and every waking moment it's just the only thing that you're thinking about. உங்களால சரியா சாப்பிட முடியல, சரியா தூங்க முடியல, ஒவ்வொரு முறை எழுந்திருக்கும் போது அதே யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். And this is the word from God to you. ஆண்டவரிடம் வரக்கூடிய வார்த்தை இதுதான் It is உங்களுக்கு. the fear of God that will help you abide in peace. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களை சமாதானத்தில் இருக்க செய்யும். Hallelujah. Hallelujah. And God will protect you, but you got to come back to his fear. ஆண்டவர் உங்களை பாதுகாப்பா, நீங்கள் அவருடைய பயத்துக்குள்ளாக வர You வேண்டும். need to come back and trust him. நீங்கள் திரும்ப வந்து அவரை நம்ப வேண்டும். The fear of God is complete dependency on God. கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னவென்றால் ஆண்டவர் மீது முழுமையாக சார்ந்திருப்பது. If it is you, I want you to raise your hand right now. நீங்கள் என்றால் உங்கள் கரங்களை உயர்த்தி Right now in the name of Jesus. Thank you, Lord. Father, in the name of Jesus, பிதாவே இயேசுவின் I pray, நாமத்தினாலே, Lord God, நான் for ஜெபிக்கிறேன் every ஆண்டவரே. single person that's lifted their hands. கரம் உயர்த்திருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட In the நபருக்காகவும் name of Jesus, இயேசுவின் we நாமத்தினாலே call everyone. நாங்கள் இயேசு We நாமத்திலே call ஒவ்வொருவருக்காகவும் everyone. ஒவ்வொருவருக்காகவும் We ஜெபிக்கிறோம். call everyone ஒவ்வொருவருக்காகவும் into ஜெபிக்கிறோம். complete submission
submission to who you நீர் are. யார் என்பதை அறிந்து கொள்ள முழுமையாக சமர்ப்பிப்பார்களாக, In complete submission. முழுமையாக அர்ப்பணிப்பார்களாக, Without holding anything back. எதையும் பின்னாக தக்க Without வைத்தல், hiding anything. எதையும் மறைத்துக் கொண்டில்லாதபடி With everything. எல்லாவற்றையும் The ஒப்படைத்தார்களாக, good, the bad, the ugly. ஏதோ கெட்டதோ அழுக்கானதோ With எல்லாவற்றையும் everything. எல்லாவற்றையும் We bring everything into submission under you. எல்லாவற்றையும் உமக்கு கீழாக So சமர்ப்பிக்கின்றோம். that you will reign supreme. நீர் ஒருவரே Reign உயர்ந்திருப்பீராக. supreme. நீர் ஒருவரே In உயர்ந்திருப்பீராக. every area of our life. எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் And right now, இப்பொழுது I pray, Lord, ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, may your fear உம்முடைய பயம் lead each and every one to life. ஒவ்வொருவரையும் ஜீவனுக்குள்ளாக நடத்துவதாக. In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். Somebody clap your hands and praise the Lord. யாராவது Come on, somebody clap your hands and praise the Lord. கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி Everybody, செலுத்துங்கள். let's give a hand clap to the Lord. எல்லாரும் கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி Hallelujah. செலுத்துவோம். Hallelujah. As Hallelujah. you are clapping your hands, say, declare that there's nothing holding me back. கரம் தட்டி There's முடித்த nothing பிறகு holding me நீங்கள் back. அறிக்கை செய்யுங்கள். There's nothing holding me back. எதையும் என்னை No பின்னால் sin வைக்காது. is holding me back. எந்த பாவம் என்னை No பின்னால் pain வைக்காது. is holding me back. எந்த ஒரு வலியும் என்னை No பின்னால் rejection is holding me back. எந்த ஒரு மறுப்பும் என்னை பின்னாக வைக்காது. No disappointment is holding me எந்த ஒரு back. அதிருப்தியும் என்னை பின்னாக No வைக்காது. abuse is holding me back. எந்த ஒரு கெட்ட In the name of Jesus, I bring everything into perfect submission, into complete submission, into the mighty hand of God, into the lordship of God. Somebody say amen. Somebody shout amen. Shout amen. Shout amen. என்று சொல்லுங்கள். Oh, hallelujah. 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 Look at that thing in its eye and say, I defeat you in Jesus' அந்த name. எந்த காரியம் அந்த காரியத்தை பற்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே அதை நான் தோற்கடிக்கிறேன் என்று Say சொல்லுங்க. that. I சொல்லுங்க. defeat you. உன்னை தோற்கடிக்கிறேன் என்று சொல்லுங்க. உன்னை தோற்கடிக்கிறேன். சொல்லுங்க வாங்க. உன்னை உன்னை தோற்கடிக்கிறேன் என்று சொல்லுங்கள். Hallelujah. And the way you do it நீ சொல்லும் பொழுது is by submitting to God. எப்படின்னா ஆண்டவரிடம் முழுமையாக சமர்ப்பிப்பதன் மூலமாக, Not submitting your perfect life, but you're submitting your imperfect, பூரணமான வாழ்க்கையை flawed, சமர்ப்பிப்பதன் மூலமாக, flawed. மற்ற ஒரு வாழ்க்கையை, குறையுள்ள ஒரு வாழ்க்கையை சமர்ப்பிப்பதன் மூலமாக And God can take that. ஆண்டவர் அதை எடுக்க முடியும். God can take that. ஆண்டவர் அதை எடுக்க முடியும். God can take that. ஆண்டவர் அதை எடுக்க முடியும். And He can turn your test into your testimony. உங்களுடைய சோதனையை ஒரு சாட்சியாக மாற்றி அமைக்க He can முடியும். turn your mess into your message. உங்களுடைய செய்தியை ஒரு தூதாக அனுப்ப முடியும். He can turn everything that you're going through and turn it into a platform for the world to see His goodness and His favor over your life. நீங்கள் போய்க்கொண்ட விஷயத்தை, வாழ்க்கையை மாற்றி ஒரு மேடையாக மாற்றி இந்த உலகமே அதை பார்க்க செய்ய முடியும். ஆண்டவர் எப்படி தயவு கொடுக்கக்கூடியவர் என்று சொல்லி. Hallelujah. Hallelujah. In Jesus' name, amen. இயேசுவின் நாமத்தினாலே Amen. Amen. ஆமென்.